இந்திய அணியின் கேப்டன் பதவியில் இருந்து விராட் கோலி அவர்கள் நீக்கப்பட்ட பின்பு அவர் ஐபிஎல் தொடரிலுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியுடைய கேப்டன் பதவியில் இருந்து விலகினார். அதன் பின்பு எந்த ஒரு அணிக்குமே அவர் கேப்டனாக இருந்ததில்லை. இதற்கிடையில மீண்டும் ஒரு கேப்டனாகும் வாய்ப்பு ஒன்று கைகூடி வந்திருப்பதாகவும் இந்திய அளவிலான டெஸ்ட் தொடரான துலிப் டிராபி தொடரில் இன்னும் ஒரு சில வாரங்களில் துவங்க இருக்கு. இந்தியா ஏ மற்றும் பி, சி மற்றும் டி என 4 அணிகள் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா இந்திய அணியின் டெஸ்ட் வீரர்கள் அனைவருமே பங்கேற்க இருப்பதாகவும் மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரும் இதில் பங்கேற்க உள்ளனர். துலிப் டிராபியில பாத்தீங்கன்னா பங்கேற்க உள்ள 4 அணிகளில் ஏதேனும் ஒரு அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார் என கூறப்படுகிறது. அதே போல விராட் கோலி இதில் ஒரு அணியின் கேப்டனாக பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுப்மன் கில் மற்றும் KL ராகுல் மற்ற 2 அணிகளுக்கு கேப்டன்களாக இருப்பார்கள் எனவும் யூகங்கள் வெளிவந்திருக்கு. விராட் கோலி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்திய அணியுடைய கேப்டன் பதவியில் இருந்து விலகிய பின்பு எந்த ஒரு அணிக்குமே கேப்டனாக இருக்க விரும்பவில்லை. இதற்கிடையில தான் அவர் துலிப் டிராபி தொடரில் கேப்டனாக இருக்க ஒப்புக்கொள்வாரா அல்லது வேறு ஒரு வீரரை கேப்டனாக்கி அவருடைய தலைமையில் விளையாடுவாரா என்ற கேள்வியுமே எழுந்து வந்திருக்கு. மேலும் துலிப் டிராபி தொடரில் 1 அல்லது 2 போட்டிகளில் மட்டுமே விராட் கோலி அவர்கள் விளையாட வாய்ப்பு இருப்பதாகவும் செப்டம்பர் 5 அன்று இந்த தொடர் துவங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2வது சுற்று போட்டிகள் செப்டம்பர் 12 அன்று நடைபெறும். விராட் கோலி அவர்கள் பாத்தீங்கன்னா முதல் போட்டியில் இருந்து விலகிவிட்டு 2வது போட்டியில் மட்டும்தான் பங்கேற்பார் என்றும் BCCI வட்டாரத்திலுமே சிலர் கூறுகின்றனர்.